கைக்கு வந்த கால்குலேஷன். சீமானுக்கு போனை போட்ட விஜய். நீங்க பெரிய ஆளாச்சே, தட்டி கழித்த சீமான். சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தலைமையில் கூட்டணி அல்லது தனித்து போட்டி என்பதை அழுத்தமாக சொல்லி வருகிறார் நடிகர் விஜய். அப்படி இருக்கையில் ஆனால் நிஜத்தில் விஜய்க்கு தற்போது பயம் வந்திருக்கிறதாம். அதனால் கூட்டணி விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கொள்ளும்படி தேர்தல் வியூக வகுப்பாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார் விஜய். அதன் தொடர்ச்சியாகத்தான் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி சீமானை சந்திக்க தாவேகாவின் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ் அர்ஜுனாவும் 3 முறை முயற்சித்துள்ளனர். 2 முறை அவர்களின் தொடர்பை அட்டன் பண்ணாத சீமான் 3வது முறை அட்டன் பண்ணினார். அப்போது போனிலேயே சில விஷயங்களை சொல்லி அவர்களை சந்திக்க மறுத்துள்ளார் சீமான். சீமானை சந்திக்க விஜய் துடிப்பதற்கு சில பின்னணி காரணங்கள் இருக்கிறதாம். அதாவது திமுக கூட்டணி கிடையாது, அதிமுக தலைமையில் கூட்டணி அமையாது, பிளவுபட்டு அதிமுக ஒன்று சேராது, பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்காது, அதிமுக தனித்து விடப்படும். அதேபோல பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் தனித்து தான் போட்டியிடும். பாமக மட்டும் அதிமுக அல்லது பாஜகவுடன் செல்லும் என்கிற இத்தனை சூழல்கள் தமிழகத்து அரசியலில் இருப்பதை கணக்கிட்டுத்தான் ஆளும் கட்சிக்கு எதிராக அதிருப்தி வாக்குகளை மொத்தமாக அள்ளிவிடலாம் என்கிற திட்டமிடலில்தான் அதிமுகவுடன் கூட்டணி சேர வாய்ப்பு வந்தும் அதனை உதறினார் விஜய். ஆனால் தற்போது அதிமுக தலைமையில் வலிமையான கூட்டணி அமைவதற்கான பேச்சுவார்த்தைகள் திரைமறைவில் நடந்து முடிந்திருக்கின்றன. இந்த கூட்டணியில் சீமானும் இணையவிருக்கிறார். அத்துடன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களும் அடுத்த 6 மாதங்களில் இணைக்கப்படவிருக்கின்றன. தேர்தல் நெருக்கத்தில் இணைத்து கொண்டால் போதும் என்கிற செயல் திட்டம் வகுக்கப்பட்டு விட்டது. அதனால் அதிமுக கூட்டணிக்கு விஜய் வந்தால் 15 சீட்டுகள் மட்டுமே ஒதுக்கப்படும் என விஜய்க்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது. இதில் அப்செட் ஆனார் விஜய். இந்த சூழலில் அதிமுக தலைமையில் வலிமையான கூட்டணி அமைவது குறித்து கேள்விப்பட்ட விஜய், அப்படி கூட்டணி அமைந்துவிட்டால் ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகள், நடுநிலை வாக்குகள், சிறுபான்மை ஜாதிகளின் வாக்குகள் என வலிமையான ஆதரவு அதிமுக கூட்டணிக்கு கிடைத்துவிட்டால் தாவேகா எந்த ஒரு தொகுதியிலும் ஜெயிக்காது என்கிற அர்த்மெட்டிக் கால்குலேஷனை விஜய்க்கு சொல்லப்பட்டுள்ளது. இதனை உணர்ந்து அப்செட்டான விஜய், சீமானை நம் கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சியுங்கள் என்று வியூக வகுப்பாளர்களுக்கு உத்தரவிட்டாராம் விஜய். அதன் அடிப்படையில் சீமானை சந்திக்க அவரிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டுள்ளனர். அப்போது சீமானோ நாம் தமிழர் கட்சியுடன் விஜய் கூட்டணி வைத்துக் கொள்ளட்டும், அவர் தலைமையில் தான் கூட்டணி வைக்க முடியாது இல்லையா, அதுதான் 25%க்கும் அதிகமான தாவேகாவுக்கு ஓட் பேங்க் இருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்படியானால் தனித்தே போட்டியிடுங்களேன், ஏன் என்னை இழுக்க பார்க்கிறீர்கள் என்று பழைய சம்பவங்களை மனதில் நிறுத்தி கொண்டு வியூக வகுப்பாளர்களை நக்கல் எடுத்திருக்கிறார் சீமான் என்கின்றனர் விவரமறிந்த நாம் தமிழர் கட்சியினர்.